தஞ்சாவூர்னு சொல்லும் போதே அது கோயிலுக்கோ இல்லைன்னா நம்ம பார்க்குற இடத்துக்கோ அதுக்கு வந்து அளவே கிடையாது. நாங்கள் எல்லாம் சென்னையிலேருந்து வந்திருக்கோம், சன்னதியை வந்து மூடிட போகிறா, நாங்கள் ஓடுறோன்னு அப்படின்னு பார்த்தார். அவர் எழுந்துட்டு அப்படியே தேடினார். என்னமோ என் கையை பிடிச்சி தர தர தரன்னு வாசல்ல. நீங்க வந்து சாய்பாபா டிவோட்டி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பாபா டிவோட்டினா பாபாவோட கதையை நான் சொல்லணும். எனக்கு இந்த உள்நாக்குங்கிறது எல்லாருக்குமே உண்டு, அது இல்லை. ஆஸ் அ ரிசல்ட் ஷோபனான்னு ஆரம்பித்தான்னா ஷோ ஆரம்பித்து நான் முடிக்கிறதுக்கு அவ்வளோ திக்குவேன். எல்லாமே இந்த பேசுகிறதே ரொம்ப கஷ்டப்படுவேன். பாபானா யாருன்னு தெரியல. என்னை பார்த்து என்ன பாடணுமா ஆடணுமா அப்படின்னு இல்லை வந்து தேனை எடுத்து தடவி விட்டார். அது நீ பாடு அப்படின்னாரு. நான் அப்படி பார்த்தேன். அப்புறம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக முணுமுணுக்க ஆரம்பித்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் பாபா அவர் வந்து அவரோட தேன் பட்டதுனால தான் என்னோட பேச்சு வந்ததுன்னு நான் நினைப்பேன். சில பேர் என்ன நினைப்பா, ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன் சார், நான் உனக்கு மனசாட்சியே இல்லையா, என்னை ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறேங்கிற போது நான் என்ன எனக்கு வேணும்னு நினைக்கணும் அது ஆயிடும். நான் ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறது நடுப்பெரியாரும் அப்புறம் பால பெரியவா இப்போ வந்து 2 பேருமே இந்த ஆத்துக்கு வந்திருக்கா. கலைமாமணி அவார்ட்ஸ், இந்த அவார்ட்ஸை பற்றி கொஞ்சம். கலைமாமணி தான் இல்லை, ஒரு சின்ன சபாவில் ஒரு 10 பேர் இருக்கக்கூடிய சபாவில் அவார்டு வந்தால் கூட நான் ரொம்ப மதிப்பேன். when they recognize, அவள் வந்து அந்த சபாக்காரன் நம்மளை ஞாபகம் வச்சுட்டு நம்மளை பண்ணும்போது பெரிய இதுதான்னு கிடையாது. எந்த அவார்டாக இருந்தாலும் தட்ஸ் அ கிரேட் ஹானர் டு மீ தான் நினைப்பேன். எவ்ரி இயர் நீங்கள் வந்து பாரதியாரோட பாட்டுக்கு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ். ஆமாம், எவ்ரி இயர் இல்லை, எங்கே போனாலுமே நான் பாரதியார் தான் இப்போ பல ஆண்டுகளாக பண்ணிட்டுருக்கேன். என்ன இல்லை அவரோட இதில் நவரசமும் இருக்குது. பாரதியாரோட வார்த்தைகளில் எல்லாமே இருக்குது. நாம் இந்த மொழிகளின்னு ஆரம்பித்தாக்க தமிழ் மொழியை போன்னு ஆரம்பித்தா அதுவாக இருக்கட்டும், சக்தி மேலே, கண்ணன் மேலே, கண்ணம்மா மேலே, அதெல்லாம் தேசப்பற்ற பாடல் நிறைய இருக்குது. அவரும் என்னோட கடவுள் தான். 2 நந்தி இருக்கு. ஆமாம், நார்மலாக இருக்க மாதிரி இருக்காது, இந்த மாதிரி ரெண்டு பக்கம் வச்சது. இது வந்து திருநங்கைன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு இது. அவளுக்கு நான் ரொம்ப மதிப்பு கொடுப்பேன். திருநங்கை நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, ரொம்ப மதிப்பு. அதனால தான் இதை வந்து அர்த்தநாரீஸ்வரன் பாருங்க, இந்த இடத்துல இருக்க, இந்த இடத்துல வந்து தேவி மாங்காடு அம்மா நான் பார்க்காம இருக்க முடியாது. என்ன ஹவ்வாயும் எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் போவேன். உள்ளே போகும்போது ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட், ஷீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். வரியானாக்கா எஸ் நான் வரேன், முடியுமா முடியாதா பார்க்க மாட்டேன், ஐ வில் கோ தேர். எனக்கு அந்த ஒரு மன இது உண்டு. தரிசனம் நேயர்களுக்கு வணக்கம். பிரபலங்களின் பூஜை அறை இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு விஐபி வீட்டுக்கு. இவங்க வந்து ஒரு பரதநாட்டிய கலைஞர் சோபனா ரமேஷ். அவங்க வீட்டு பூஜை அறையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அவங்க நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்களா, முக்கியமா கலைமாமணி. உங்களோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பாரதியாரோட பிறந்த நாள் அன்னைக்கும் பாரதியோட பாட்டை எடுத்து அதுல பரதநாட்டியம் வந்து பண்றாங்க. அதை பத்தியும் கேட்கலாம், வாங்க அவங்க வீட்டுக்குள்ள போலாம். மனவியாலகிம் பராதடே, மனவியாலகிம் பராதடே, மனவியாலகிம் பராதடே, மர்மமில்ல தில்பெதனே மனசா, மனவியாலகிம் பராதடே, மர்மமில்ல தில்பெதனே மனசா, மனவியாலகிம் பராதடே, மர்மமில்ல தில்பெதனே மனசா, மனவியாலகிம் பராதடே.
గనుడైన రామచంద్రుని గనుడైన రామచంద్రుని కరుణాంతరంగము తెల్పిన గనుడైన రామచంద్రుని కరుణాంతరంగ. வணக்கம் மேடம், உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம், முக்கியமாக கலைமாமணி அவார்ட்ஸு. உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் வந்து பூஜை அறை உங்களோட என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து எந்த சுவாமியை ரொம்ப விரும்பி கும்பிடுவீங்க, உங்களோட சின்ன வயசு நிகழ்வுகள், இது மாதிரி நிறைய உங்கள் அம்மா அப்பாவோட சின்ன வயசில் போயிருப்பீங்க கோவில், மறக்க முடியாத கோவில்கள், சுவாமிகள், இது மாதிரி உங்களோட அனுபவங்களை எங்களுக்கு சொல்லுங்கள். நம்ம வந்து பக்தி அப்படின்னு சொல்கிறது வந்து என்றைக்குமே நம்ம வீட்டில் அம்மா சொல்லி கொடுக்குறது தான் இல்லையா. வீட்டில் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தால் தாத்தா பாட்டி சொல்லுவாள், அம்மா இருந்தால் அம்மா ஆரம்பிப்பா இல்லையா. முதல்ல என்ன ஒரு 4 வயசு ஆச்சுன்னா கஜானனம் பூதகணாதிங்கிறது தான் முதல்ல பிள்ளையார் மேலே ஆரம்பிப்பா. ஏன்னா அம்மா சொல்ல நம்மளும் கற்றுப்போம், இந்த சுவாமி நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது இது வரும். நம்ம மழலையில் பேசுகிற அந்த ஸ்லோகம் தான். என்ன வயசானாலும் சரி அதை சொல்லாமல் நம்ம பிள்ளையார்கிட்ட நம்ம இருந்தது கிடையாது. அந்த மாதிரி அப்பா தஞ்சாவூரில் கலெக்டராக இருக்கும் போது தஞ்சாவூர்னு சொல்லும் போதே அது கோயிலுக்கோ இல்லைன்னா நம்ம பார்க்குற இடத்துக்கோ அதுக்கு வந்து அளவே கிடையாது, அவ்வளோ இருந்தது. ஸோ தஞ்சாவூர் ஜில்லா அப்போல்லாம் ஒரு ரொம்ப பெரிய ஜில்லா 60s இருக்கும்போது. ஸோ அவ்வளோ கோயில்கள் பார்க்குறதுக்கு போகிற போது ஏதாவது நல்ல கோவிலாக இருந்தால் அதை பார்த்ததா இருந்தால் அம்மாட்ட சொல்லுவாள், அம்மா எங்களை அழைச்சின்னு போவாள். அப்படி தான் இது டெவலப்ட். பிரகதீஸ்வரா கோவிலில் முதல்ல கும்பாபிஷேகம் பண்ணினது அப்பா இருந்த போது அந்த பீரியடில். ஸோ அதனால் பிரகதீஸ்வரர் கோவில்னால் அப்படி ஒரு ஈடுபாடு உண்டு. மகாபிரிவா சொல்லும் போது கூட உனக்கு பையன் பிறக்கும் பிரகதீஸ்வரன் பேர் வச்சதுனால தான் என் தம்பியோட பேரே பிரகதீஸ்வரன் தான். அது ரொம்ப ரேர் நேம், ஆனால் அதை வச்சது. அந்த மாதிரி தான் எல்லாமே. எதுக்குமே ஒரு காரணம் இருக்கும், இதுக்கோசரங்கிற வந்து ஒரு காரணம். அதனால் அப்படியே பார்த்தது. எவ்வளோ கோயில்கள் அங்கெல்லாம் போய் பார்க்குற ராமர் கோயில், வடூர் ராமர் கோயிலெலாம் நம்ம பார்க்கும்போது அந்த ஓடி வந்து பார்த்துட்டு எனக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணுன்னா, நான் வந்து ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு போயிருந்தபோது நான் ஒரு தடவையும் போகும்போது சுற்றி வர என்னென்ன கோவில் இருக்கோ அது போய் பார்ப்பேன். நாங்கள் ஒரு குரூப் ஆஃப் 6-7 பேர் போயிருந்தோம். வடூர் ராமரை போய் பார்க்கலான்னு எல்லாம் பஸ் இருந்தது, கிளம்பிட்டோம். எங்களுக்கு நாங்கள் லேட் அஸ் யூஷுவலில் 2-3 கோயிலை பார்த்துட்டு ஓடி வரோம். வந்து வாசலில் ஒரு மாமா, வயசான மாமா உள்ள கோவில் உள்ளே உட்காந்துட்டுருக்கார். மாமா நாங்கள்லாம் சென்னையிலேருந்து வந்திருக்கோம், இவாலாம் டான்ஸர்ஸு, கொஞ்சம் யாராவது அனுப்புங்கோ, கோவில் இதை சன்னதியை வந்து மூடிட போகிறா, நாங்கள் ஓடுறோன்னு. அப்படின்னு பார்த்தார். அவர் பார்க்குற பார்வையே லேட்டாக வந்து என்னை கேட்குறியாங்கிற மாதிரி. ஆனால் வயசானவர் அந்த மாதிரி இருந்தது கொஞ்சம். அப்படின்னு இந்த கோயிலுக்கு வந்திருக்கியா அப்படின்னார். நான் வந்திருக்கேன். எப்போ வந்தேன்? நான் ஒரு 5 வயசு 6 வயசுலையா அப்படின்னு எப்படி அப்படின்னார். அப்போ நான் சொன்னேன், அப்பா வந்து இங்கே ஊரில் கலெக்டராக இருந்தால் அப்போ வடூருக்கு வர வேண்டிய இது இருந்தது, நாங்கள் கோயிலும் பார்த்துட்டு போகலான்னு வந்தது. எவ்வளோ என் பேர் என்ன அப்படின்னா வேதநாராயணன். அவர் எழுந்துட்டு நீ தேடினார் என்னமோ, என் கையை பிடிச்சி தரன்னு வாசலில் ஆக்ஷன் போனார். மற்றவெல்லாம் உள்ளே போய் சொல்லிட்டேன், ஓடுங்க உள்ளே போங்க அப்படின்னு. ஸோ அவன் எல்லாம் போய் நான் மட்டும் மாட்டின்ட்டேன். இல்லைன்னா அது கோவில் ஆக்ஷன் வெளியே நமக்கு அப்போ எப்படி தோணும், மாமா ஒன்றும் சொல்லலை. வயசானவர் வந்து ஆக்ஷன் போனால் என்ன மாமா எங்கே போகிறோன்னு சொல்லிகிட்டே போகிறேனே தவிர, போனோடனே அங்கே ஒரு பெரிய ஒரு இந்த கம்பி மாதிரி இருக்கு இல்லையா, அது கீழே ஒரு கல்வெட்டு இருந்தது, பாரு அப்படின்னார். 63 வந்து இந்த கோவிலில் முதல்ல எலக்ட்ரிசிட்டி கொடுத்ததே எங்கள் அப்பா. அந்த ஊர் ஃபுல்லாக பவரே இல்லாமல் இருந்தபோது 63 இது வேதனாரம். 63னா எவ்வளோ வருஷம் ஆச்சு பாருங்க. அந்த கல்வெட்டை வச்சுருக்கா, இன்னும் இருந்தது. அவள் பொண்ணா நீ அப்பா இருக்காளா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சோன்னே, நான்லாம் சின்ன பையன், எனக்கு கவர்மெண்ட்டில் இருந்தபோது கூட எனக்கு வேலை என்னை வந்து கன்ஃபார்ம் பண்ணது உங்கள் அப்பா தான் அப்படின்னு. உங்கள் அப்பா அம்மா 2 பேர் வந்தாலே அப்படிலாம் பேசி எனக்கு தண்ணி ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் வந்துடுது. பிகாஸ் நம்ம என்னதான் நம்ம பண்ணினாலும்
நம்மளோட நம்ம பண்ணினதை வந்து நம்ம குழந்தைய சொன்னால் நம்ம பார்க்க போகிறோமோ இருப்போமாங்கிறது தெரியாது. ஆனால் அப்பா அம்மா அவள் பண்ணுற நல்ல காரியங்களை வந்து யாரோ ஒருத்தர் சொல்லும் போது நமக்கு அதுக்கு ஈடு எதுவுமே இல்லை. வி ஃபீல் ஸோ ப்ரவுட். நமக்கே ஒரு பெரிய பெருமை. அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு அப்புறம் தான் வந்து அப்பாட்ட காமிக்கும் போது அப்பா சார் ஆமாம். ஏன்னா 001 கோவிலோட இன்னி வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி அந்த நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த நம்பர் 00 அந்த கிராமத்துக்கே அப்போ தான் பவர் வந்தது வடவூரில். அது ஸோ இந்த மாதிரி பல எக்ஸ்பீரியன்ஸ். உங்க வீடு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே பார்த்து பார்த்து வாங்கின மாதிரி எல்லாம் இருக்கு. இது ஆக்சுவலா இந்த பெயிண்டிங் வந்து ராஜராஜ சோழன் தஞ்சாவூர்ல ராஜராஜ சோழன் வந்து பிரின்ஸ் போன்ஸ்லே, தஞ்சாவூர்ல இப்ப இருக்கிற பிரின்ஸ் அவர் கொடுத்தது எனக்கு. அண்ட் இது கூட அழகா இருக்கு. இதுவும் ஆன்டிக் பீஸ், 70 வருஷம் ஓல்டு. இதுக்கும் ஒரு நல்ல எனக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு மிஸ்ஸஸ் சாந்தி நாவா கொடுத்தா எனக்கு. பிகாஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தருக்கு என்ன பிடிக்கும் தான் நம்ம வாங்குவோம். அது மாதிரி எனக்கு எது வந்தாலும் அது எந்த வச்சா எங்க வைக்கணுங்கிறது தான் முக்கியம். அதை பார்த்து வச்சேன். இது வந்து ராமர் லக்ஷ்மண், சீதா அண்ட் ஹனுமான். இதெல்லாம் காண்டாமணி, இந்த விளக்கு எல்லாம் அது வந்து அது நான் என்னன்னா அது வந்து டெரக்கோட்டாடா. அது ரோட்ல போகும்போது அந்த இவெல்லாம் இருப்பாள் குரத்தி மாதிரி, அவெல்லாம் அந்த நார்த் இண்டியன்ஸ், அவள் வந்து அதை பண்ணி அதை வித்துட்டு இருந்தா. ஆக்சுவலாக அது பார்த்தா வுட்டு மாதிரி இருக்கும், ஆனால் அது வுட்டு கிடையாது, டெரக்கோட்டா. அந்த ஒரு இது பின்னாடி இந்த செவரு கூட நம்ம சாதாரண சொரவோடு தான். இது நம்ம என்ன பண்ணுவோம், மொட்டை மாடியில் போடுவோம் கீழே. நான் அதை வந்து வெறும் பெயிண்டாக பண்ணாமல் சொரவோடு மாதிரி போட்டு வார்னிஷ் பெயிண்ட் கொடுத்துட்டேன். அந்த மாதிரி அது மாதிரி இந்த விளக்கும் எடுத்தாலே சாதாரண டியூப் லைட் வேண்டாம், ஃபேஷனபிள் வேண்டாம். ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் பண்ணும்போது அதுவும் இட் ஹேஸ் டு மேட்ச் த ஃபர்னிச்சர் ஆர் த திங். அதனால அது மாதிரி வாங்கி வச்சேன். நீங்க சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு பிடிச்ச கடவுள்? நம்ம அம்மா வந்து சொல்லுது வந்து பிள்ளையார் தான் சொல்லுவோம் இல்லையா. பிள்ளையாருக்கு முதல்ல ஆரம்பிச்சது அப்படின்னு. அப்புறம் அது நம்ம பருவம் வரும்போது அது மாறும். நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன சுவாமியை பண்ணுறோன்னு நம்மளும் அந்த கோயிலுக்கு போகணுன்னு தோணும். ஆனால் எனக்கு சின்ன வயசுல டான்ஸ் சொல்லி கொடுத்ததுனால நம்ம நடராஜன் மேலே ரொம்ப ஈடுபாடு உண்டு. சிவன் நடராஜன் எங்கே பார்த்தாலும் சிவன் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். எல்லாருமே சொல்லுவோம், நீங்கள் வந்து நம்ம கூடவே தான் இருக்காங்க. கூட இருக்கும்போது எங்கே நம்ம கூட இருந்து அழகாக அவரை வந்து என்ன விதத்தில் அழகு பண்ண முடியும். அங்கே நடராஜன் பார்க்கும்போதும் சரி, நம்மகிட்ட இருந்தாலும் சரி. அண்ட் சிவனை வந்து எந்த உருவத்தில் நம்ம பார்த்தாலும் திருப்தி தான் இந்த டான்ஸாக இருக்கும்போது. அதனால சிவன் மேலே ரொம்ப ஒரு ஈடுபாடு உண்டு எனக்கு. நீங்க வந்து சாய்பாபா டிவோட்டி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பாபா டிவோட்டினா பாபாவோட கதையை நான் சொல்லணும். ஒரு எப்படின்னாக்கா, நான் குழந்தை பிறக்கும் போது எனக்கு இந்த உள்நாக்குங்கிறது எல்லாருக்குமே உண்டு, அது இல்லை. அது உள்நாக்கு தான் விச் ப்ரிவென்ட்ஸ் தி ஃபுட் கோயிங் இன் டு த வின் பைப். வின் பைப்புக்கும் ஃபுட் பைப்புக்கும் அதை ஸ்டாப் பண்ணும். ஓகே, எல்லாருக்கும் பார்த்தா சின்னதாக ஒன்று இருக்கும். அது இல்லாதனால அம்மா வந்து ஃபீட் பண்ணாக்க அந்த பால் வந்து லங்ஸ்குள்ளே போயிடும். ஒன்று பசியில் அழுவேன். இந்த மாதிரி இருக்கும்போது எவ்வளோ ஆண்டுகள் முன்னாடி, அப்போல்லாம் எவ்வளோ அட்வான்ஸ்டாக போகலை. அப்புறம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்புறம் யாரோ சொன்னால் டாக்டர் சொலாக்கேன்னு ஒருத்தர் பூனாவில் இருக்கார், அவரை போய் பார்த்தா சர்ஜரி பண்ணுவான்னு என் குழந்தையா தூக்கின்னு போய் நின்று கால்லேருந்து சதையை வச்சு தைச்சு அது ஒரு அவளுக்கு அது ஒரு நைட் மேர் தான் ஆச்சு. ஏன்னா ஐ காட் அவுட் ஆஃப் இட். 8th கிளாஸ் படிக்கும்போது என்ன வளரணுமோ அது வளர ஆரம்பிச்சு. ஸோ 2 உள்நாக்கு அஸ் அ ரிசல்ட் ஷோபனான்னு ஆரம்பித்தான்னா ஷோ ஆரம்பித்து நான் முடிக்கிறதுக்கு அவ்வளோ திக்குவேன். எல்லாமே இந்த பேசுகிறதே ரொம்ப கஷ்டப்படுவேன். அதனால் அப்போ தான் டான்ஸில் ரொம்ப ஃபுல்லாக எனக்கு ஈடுபாடு கொடுத்தா அம்மா. ஏன்னா மைண்டு வந்து பாட முடியாது, ஜாஸ்தி பேச மாட்டேன், அதனால் ஃபுல் ஈடுபாடு டான்ஸில் இருந்தது. ஸோ தட் இஸ் ஆல் ஒன் வே. இப்படி இருக்கும்போது நான் ஊட்டியில் ப்ரோக்ராம் நாங்கள் ஒரு
முதுமலையில் யானையில் போயிட்டு வரோம். யாரோ ஓடி வந்தா, சீக்கிரம் வாங்க பாபா வெயிட் பண்ணுறாரு, இந்த யானையில் தான் அவர் போகணும், சீக்கிரம் வாங்கன்னு. பாபானா யாருன்னு தெரியல. இறங்கினோம். அவர் ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸில் உட்காந்துருந்தார். சுற்றி வேற நிறைய பேர் இருந்தால் இறங்கி நமஸ்காரம் பண்ணுங்கன்னா பண்ணிட்டோம். என்ன தெரியுதா, நாளைக்கு என்னை வந்து பாருன்னு தெலுங்கில் சொன்னார். அப்பாவுக்கு வந்து அந்த நேரத்தில் பார்த்தா யார் சாமியார், எதுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னா என்னையும் என் தம்பியும் அம்மாவையும் ஆக்ஷன் வந்துட்டேன். இந்த சென்ஸ் வி வென்ட் பேக். அம்மா கெப்ட் ஆன் சேயிங், இல்லை அவர் யாராக இருந்தாலும் நம்ம போய் சொன்னதுனால போய் பார்க்கணுங்கிறதுனால நெக்ஸ்ட் டே அன்றைக்கி போனோம். சின்ன ரூம் தான். அங்கே போனோடனே உட்கார வச்சு பேசிட்டு என்னை பார்த்து என்ன பாடணுமா ஆடணுமா அப்படின்னு. அது தெலுங்கு தான். எனக்கு அழுக வந்துடுது. ஏன்னா யாராவது என்னை பாடுவியான்னு கேட்டாலும் அழுக வரும், பேசினாலும் அழுக வரும், என்ன தான் கேள்வி கேட்டா. அப்படின்னோடனே இல்லை இல்லை அப்படின்னு டான்ஸ் ஆடு அப்படின்னு விட்டுட்டேன். Then he went to my father, went to my brother, went to my mother. All நீ பேசிட்டு ஒரு 6-7 minutes we got. வெளியே வந்தோன்னா எல்லாரும் ஐயோ யூ வெரி லக்கி அப்படின்னா. சென்னைக்கு வந்துட்டோம். தென் வெளியே போகும்போது ஒருத்தர் வந்து என்ன இங்கே பாபா கோயில் இருக்குது, உங்களை வர சொன்னால் நீங்கள் வர மாட்டீங்களான்னு. அப்போல்லாம் ரொம்ப தூக்கி அப்பாவோடையே இருப்பேன் நான். யார் வெளியே போனால் சரி அம்மா ஆக்ஷன் போனேன். அங்கே பெரிய பாபாவோட பஜன் நடந்துட்டுருக்கு எவ்ரி தேர்ஸ்டே. அங்கே போய் உட்காந்தோடனே ஒருத்தர் உள்ளே வந்து தேனை எடுத்து தடவி விட்டார். அது நீ பாடு அப்படின்னார். நான் அப்படி பார்த்தேன். அப்புறம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக முணுமுணுக்க ஆரம்பித்தேன். ஆனால் அந்த சமயம் தான் டாக்டர் காமேஸ்வரன் 2 யூலாவில் ஒரு யூலாவை எடுத்து ஐ வென்ட் ஃபார் மை ஸ்பீச் தெரபிஸ்ட். என்னை பொறுத்த வரைக்கும் பாபா அவர் வந்து அவரோட தேன் பட்டதுனால தான் என்னோட பேச்சு வந்ததுன்னு நான் நினைப்பேன். சில பேர் என்ன நினைப்பா, டாக்டர் காமேஸ்வரன். எஸ் ஐ அக்ரி, காமேஷன் மூலமாக தான் பாபா வந்தார். வந்து பண்ணதுனால எனக்கு என்றைக்குமே ஒரு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னால ஐ ஹாவ் அ கிரேட் டிவோட்டி. அண்ட் பாபா பெரிய பாபா இன்னுமே டாக்கிங் காட். ஏதாவது ஒன்று பிரச்சனைனா நான் போய் பேசுவேன். கெஞ்சறது கொஞ்சறது திட்டுறது எல்லாமே அவள் தான் எனக்கு. ஒன்று மாங்காடம்மன் கோயில் போனால், இல்லை சாய்ராம்கிட்ட ஏன் இந்த மாதிரி பண்ணுற சாய்ராம், உனக்கு மனசாட்சியே இல்லையா, என்னை ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறேங்கிற போது நான் என்ன எனக்கு வேணும்னு நினைக்கணும் அது ஆகிடும். சரி அதை வந்து நம்மளே தேத்திக்கிறது தான். ஐ ஃபீல் ஹாப்பி அபவுட் இட். இஸ் மை லிவிங் காட். இது என்ன மேம், ஒரு 10 தசாவதாரம்? ஆமாம், தசாவதாரம் ப்ளஸ் ஓலைச்சுவடி. இது வந்து ஒரிசாவில் வாங்கினேன். பாருங்க ப்ளீஸ் பாருங்க, என்ன அழகான ஒரு இப்படி திருப்பினா தெரியும். இது என்ன அழகாக பண்ணியிருக்கா பாருங்க. ஒரு சிங்கிள் சின்ன ஒரு நுனியில் இருக்கிற பேனால் இது பண்ணியிருக்கா. பெயிண்ட்டு தான் அது. அண்ட் இட்ஸ் பீன் டன் தேர். ஓ சூப்பர். அவ்வளோ அழகாக கிருஷ்ணன் அந்த இதில் ஒரிசாவில். இது நாங்கள் உடுப்பி பாலமுரளி சாரோட கச்சேரிக்கு போயிருக்கும்போது உடுப்பியில் நானும் டாக்டர் சரஸ்வதி எல்லாம் இதை பார்த்தோம். ஐயோ இவ்வளோ அழகாக இருக்கே அப்படிங்கிற போது அங்கே வாங்கினது. வாழெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிதான் வாங்கினேன். தஞ்சாவூரில் வாங்கினேன். அது பெருசு வந்து எங்கள் ஸ்டாஃபெல்லாம் கொடுத்தா எனக்கு. அதேமாதிரி ஜெய்ப்பூர் போகும்போது இது பாருங்க, இது நம்ம இருக்குது. ஆனால் இதை பார்க்கும் போது என்ன அழகான ஒர்க்மேன்ஷிப் பாருங்க. ஸ்டோன் அது ஸ்டோனில் வந்து ஆமாம் ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. ஒர்க்மேன்ஷிப் இஸ் ஸோ குட். இதுதான் நம்ம போட்டுக்கிறோம். ஆனால் இதில் போட்டு பண்ணும்போது மார்பிளில் வச்சுருக்கா, வச்சு அழகாக பெயிண்ட் ஒட்டி வச்சுருக்கா. ரொம்ப அழகாக இருக்குது இது மாதிரி. அப்புறம் மகா பெரியவாளை பற்றி சொன்னேலே, அது பெரியவா வந்து ஈடுபாடுங்கிறது எங்கள் அப்பாவுக்கு உண்டு, அம்மாவுக்கு உண்டு. பெரியவா தஞ்சாவூரில் இருக்கும்போது அப்போல்லாம் பாத யாத்திரை நிறையா போவார். அப்போ ஆரம்பித்தது தான். சரி அப்பா இருக்க வரைக்கும் மகா பெரியவா காஞ்சிபுரம் மடத்தில் ரொம்ப ஈடுபாடு உண்டு. நான் ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறது நடு பெரியவாவும் அப்புறம் பால பெரியவா இப்போ வந்து 2 பேருமே இந்த ஆற்றுக்கு வந்திருக்கா. தேவ்கா என்னோட கிரக பேசும்போது வந்திருக்கா. வந்து அமைஞ்சுது, வந்திருக்கான்னு எனக்கோசரம் வரல,
அப்போ சென்னையில் இருந்தால் இங்கே ஆற்று பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. போகும்போது வேதநாராயண் வீடாக நிறுத்தி சொன்ன உடனே உள்ளே வந்து அது பெரிய பாக்கியம். ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோம். அதுதான் பொக்கிஷமாக வச்சுருக்கோம். கலைமாமணி அவார்ட்ஸ், இந்த அவார்ட்ஸை பற்றி கொஞ்சம். அவார்டுங்கிறது இது வந்து நான் எப்போ நினைப்பேன்னாக்கா, கலைமாமணி தான் இல்லை, ஒரு சின்ன சபாவில் ஒரு 10 பேர் இருக்கக்கூடிய சபாவில் அவார்டு வந்தால் கூட நான் ரொம்ப மதிப்பேன். when they recognize, அவள் வந்து அந்த சபாக்காரன் நம்மளை ஞாபகம் வச்சுட்டு நம்மளை பண்ணும்போது பெரிய இதுதான்னு கிடையாது. எந்த அவார்டாக இருந்தாலும் தட்ஸ் அ கிரேட் ஹானர் டு மீ தான் நினைப்பேன். யூஎஸில் போகும்போது கூட நித்ய பாரதி அவார்டு வந்தது. நான் பாரதியார் மேலே ஈடுபாடு உண்டதுனால ஐ பீன் பெர்ஃபார்மிங் ஆன் பாரதியாரோட சாங்ஸில். அதனால் இங்கே நிறையா அவார்ட்ஸ் இன் கனெக்ஷன் வித் பாரதியார். எவ்ரி இயர் நீங்கள் வந்து பாரதியாரோட பாட்டுக்கு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்? ஆமாம், எவ்ரி இயர் இல்லை, எங்கே போனாலுமே நான் பாரதியார் தான் இப்போ பல ஆண்டுகளாக பண்ணிட்டுருக்கேன். என்ன இல்லை அவரோட இதில் நவரசமும் இருக்குது. பாரதியாரோட வார்த்தைகளில் எல்லாமே இருக்குது. நாம் இந்த மொழிகளின்னு ஆரம்பித்தாக்க தமிழ் மொழியை போன்னு ஆரம்பித்தா அதுவாக இருக்கட்டும், சக்தி மேலே, கண்ணன் மேலே, கண்ணம்மா மேலே, அதனால் தேசப்பற்ற பாடல் நிறைய இருக்கு. அவரும் என்னோட கடவுள் தான். அதனால தான் பாரதியார் மேலே இதை வச்சுருக்கேன். எனக்கும் நிறைய பேர் எனக்கு பாரதியாரை பிடிக்குங்கிறதுனால அவள் வந்து நிறைய பாரதியாரே கொடுப்பா. எனக்கு சந்தோஷமாக வாங்கிப்பேன். 2 நந்தி இருக்கு. ஆமாம், இது வந்து மாதிரி டிஃப்ரெண்ட், நார்மலாக இருக்க மாதிரி இருக்காது. இந்த மாதிரி ரெண்டு பக்கம் வச்சுது. இது நம்ம எங்கேயாவது பார்க்கும்போது நம்ம இது மகாபலிபுரத்தில் வாங்கினது. அது ஏன்னா கிருஷ்ணனுக்கு என்றைக்குமே மாடு தான் இல்லையா வரும். அந்த மாதிரி இந்த ஒரு அமைப்பு ரொம்ப டிஃப்ரெண்ட். இப்படி தான் யூஸ்வலாக பண்ணுவோம். அந்த கை மாறி இருக்கு. நம்ம கையை யூஸ்வலாக இப்படி தான் வைப்போம். காலை தூக்கும்போது இந்த இதில் இப்படி இருக்கு. இந்த காலை வந்து இந்த பக்கம், கை இந்த பக்கம். இது நடராஜரும் இது மாதிரி தானே? இது வந்து அம்பாள் தேவி பார்வதின்னு பார்வதி அல்ல, ஆனால் இந்த பொசிஷன் வந்து நடராஜர் தான். நடராஜரோட போஸ் தான் அது. இது வந்து திருநங்கைன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு இது அவளுக்கு நான் ரொம்ப மதிப்பு கொடுப்பேன். திருநங்கை நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, ரொம்ப மதிப்பு. அதனால தான் இதை வந்து அர்த்தநாரீஸ்வரன் தான். பாருங்க, இந்த இடத்துல இருக்க, இந்த இடத்துல வந்து தேவி. இது வந்து ஒரு பெயிண்டிங். அஃப்கோர்ஸ் இது ஒரு டான்ஸுக்குன்னு ரொம்ப தெரிஞ்சவா அதை பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப அழகா இருக்கு. நீங்க டெய்லி சொல்ற ஸ்லோகம் எது? காலையில் நான் எழுந்து சுவாமிக்கு வந்து ஒரு சின்ன நைவேத்தியம் வைக்காம my day will not start. நான் இந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, என்கிட்ட ஒரு 3 சுவாமி படம் இருக்கு. அவளை அழிச்சுட்டு அவள் வீசா இல்லாமல் என் கூட எல்லா ஊருக்கும் வந்திருக்கா. எல்லாமே அம்பாலாவே இருக்கு. மீனாட்சி, அப்புறம் வந்து அந்த மாசாணி அம்மன், அப்புறம் தஞ்சாவூர் மாரியம்மன், காமாட்சி அம்மன், இப்படி ஃபுல்லாவே அம்பாலா. சமயபுரம் அது நடுவுல வந்து சுகப்பிரமலட்சியும் இருக்காரு. இதோட இது அம்பாள் மேல அவ்வளவு ஈடுபாடு ரொம்ப உண்டுமா. இந்த மாங்காடு ஒரு எவ்வளோ, நான் 45 வருஷமா போயிட்டு இருக்கேன் மாங்காடுக்கு. அதனால இந்த கிருஷ்ணன் வந்து எங்க பாட்டி அம்மாவுக்கு கொடுத்து, அம்மா எனக்கு கொடுத்தது. அதனால ரொம்ப ஒரு ஆன்டிக் பீஸ் அது. நடுவுல புத்தரும் வந்திருக்காரு. ஆமா, எங்க ஆபீஸ் ஸ்டாஃப் கொடுத்தது. இந்த மாதிரி விளக்கெல்லாம் ரொம்ப அமையிறது. இந்த 2 விளக்கும் எனக்கு வந்து ஸ்ரீலங்கால டான்ஸுக்கு போயிருந்த போது கொடுத்தா. அங்கதான் சேவல் வைப்பா. நம்ம விளக்குல மேல இது வைப்போம் இல்லையா, இதுல எடுத்து பார்த்தா இந்த 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 இது நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இதுல பார்த்தானா சேவல் தான் இருக்கும். இதுதான் ஸ்ரீலங்காவோட இது சேவல். அவன் வந்து எல்லா விளக்குலையும் சேவல் வைப்பா. இதையும் வாசுகிங்கிற தோழி தான் கொடுத்தாங்க. முருகர் இல்லாமல் இல்லை, சிவன்.
அந்த மாதிரி இந்த இது கூட பார்த்தீங்கன்னா இந்த சொம்பு வந்து காசி தண்ணி அது வந்து சந்திரமணி கொடுத்தா எனக்கு. இலா கணேசன்ஜி அவரோட 80th பர்த்டே அன்னைக்கு அது எல்லாருக்குமே கொடுத்த தீர்த்தம் அது. அதனால அதை நான் கொஞ்சம் கொடுத்து நான் வச்சுட்டு இருக்கேன் காசி தீர்த்தம். உங்க குலதெய்வம் சொல்றது? ஸ்ரீனிவாச பெருமாள் மாமியார் ஆற்றுல. எங்கள் ஆற்றுல வந்து பாலக்காடு சைடு எங்கள் அப்பா அம்மாலாம் சைடு அங்கே. எனக்கு குலதெய்வம் சொல்கிறோமே தவிர நான் எல்லா கோயிலுக்கும் எனக்கு முக்கியத்துவம் உண்டு. அந்த கோயிலுக்கு தான் நமக்குன்னு கிடையாது. எல்லா கோயிலுக்கு போகும்போது அங்கே அந்த சால கிராமம் கூட இருக்கு. ஆமாம், மாமியார் ஆற்றுல கொடுத்தா அதை வச்சுட்டு இருக்கேன். வராகி அம்மன் அது நம்ம தஞ்சாவூர் போனால் வராகி ஸ்லோகம் சொல்லாமல் இருக்கவே மாட்டேன். தினமும் சொல்லுவேன் வராகி அம்மன் ஸ்லோகம், அதை சொல்லுவேன். ஈஷா அங்கே போகும்போது அங்கே அது எல்லாருக்கும் முடிஞ்சால் கூட பிள்ளையார் இல்லாமல் கிடையாது. நம்ம சுக்லாமர் சொல்கிற மாதிரி கேட்க பார்ப்போம். நம்ம அந்த மாதிரி பிள்ளையார் சுழி இல்லாமல் எதுவுமே ஆரம்பிக்க மாட்டோம். அது மாதிரி எல்லாம் பிள்ளையார் மேலே உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காருங்கிற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை இன்றைக்குமே. இவன் எல்லாம் என் கூட தான் இருக்கா, நான் அவள் கூட இருக்கேன். அதுதான் என்னோட ஒரு ஃபீலிங். இப்போ எல்லாரும் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போனா தான் ஆன்மீகம் அப்படிங்கிறவா சில பேர் இருக்கா. இல்ல நான் வீட்டுல இருந்தபடியே பூஜை பண்ணி எனக்கு இந்த ஆன்மீகம் போதும் அப்படின்னு சொல்றவா இருக்கா. சில பேர் பார்த்தோன்னா அவளோட டிஃப்ரெண்ட் பக்தி எல்லாம் வேற மாதிரி இருக்கும். சில பேர் வந்து சோகம் சொல்றதும் இருப்பா. சில பேர் பார்த்தீங்கன்னா அழகு குத்தி அந்த மாதிரி. இதுல உங்களுக்கு எது பெஸ்ட் அப்படின்னு தோன்றது ஏதாவது இருக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் சுவாமிக்கு காலையில முதல்ல பார்க்கணும், அது டெஃபினட். சுவாமிக்கு முதல்ல அவளுக்கு ஏதாவது வைக்கணும், பிரசாதம் நைவேத்தியம் வைக்கணும். அதுதான் மெயின் ஃபர்ஸ்ட் திங். அன்னைக்கு இரவுக்குள்ள நீ யாருக்கு உணவு கொடுத்த, அது உணவுனா அதுக்குன்னு நீ வந்து இவ்வளோ சாப்பாடு இல்லை, ஒரு பிஸ்கெட்டை கொடுத்தா கூட அது உணவு தான் யாருக்காவது ஒருத்தருக்கு. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் பக்திங்கிறது என்னோட ஃபீலிங். இன்னைக்கு யாருக்கு கொடுத்த, என்ன எடுத்துன்னு போனேன், யாருக்கு கொடுத்தேன். அன்னைக்கு ஈவினிங்குள்ளே ஏதாவது தவறி போச்சுன்னா நான் ரொம்ப நொந்துருவேன். இல்லை அதை எடுத்து வச்சு நாளைக்கு யாருக்காவது கொடுத்துருவேன். அது இல்லாமல் பார்த்துப்பேன். அது ஹேபிட்டாக ஆகிடுது யாருக்காவது எடுத்துன்னு போகிறதுக்கு. அது பல கோவில் போயிருப்பேன் இல்லையா, அப்போ வந்து சடனாக நமக்கு இந்த கோவில் மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்கும். தஞ்சாவூர் கோவிலில் நிறைய ஆடி இருக்கேம்மா. பிரகதீஸ்வரர் கோவிலில் எல்லா விழாலையும் நடக்கும். அங்கே ஸ்ரீவல்லிபுத்தூர் அந்த ஆண்டாள் இந்த அது பண்ணுவாளே இந்த ஒரு மாதம் அப்பா இப்படி நின்று இருக்கும்போது அப்படி வந்து பார்த்தா அம்பாள் இப்படி வந்துட்டு தான் அப்படி போவா. ஓ மை காட், அதெல்லாம் நமக்கு உணர்ச்சி. அது எப்படி சொல்லணும்னு தெரியாது. தட் ஃபீலிங் கேனாட் பி எக்ஸ்பிளைன்ட். பட் அது கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அது என்னை பொறுத்த வரைக்கும். அது மாதிரி பல கோவிலில் ஆடுறதுன்னா அதுக்கு நான் என்றைக்குமே நான் மறுப்பு சொல்ல மாட்டேன். அது தட் இஸ் மை திங். நீங்கள் வந்து ஆலங்குடி 14 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். பிப்ரவரி மாதம் கல்யாணம், இது பிப்ரவரி மாதம் எவ்ரி இயர் ஆலங்குடியில் ராதா கல்யாணம் பண்ணுவாள். அதுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 14 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். அதான் அந்த மாதிரி நீங்கள் அந்த கோவிலில் போகும்போது திருப்பி இந்த கோவிலுக்கு எனக்கு போகணும். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா மாங்காடு, அவனை பார்க்காம இருக்க முடியாது. மாங்காடு அம்மா நான் பார்க்காம இருக்க முடியாது. என்ன ஹவ்வாயும் எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் போவேன். உள்ளே போகும்போது ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட், ஷீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஐ ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன்னா மாங்காடு அம்மா. ரொம்ப எனக்கு நம்பிக்கை வரும். 2 நாள் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆகிடுவேன். போயிட்டு வந்துடலாமே, டக்குன்னு போயிட்டு வந்துடுவேன். இப்போ உங்களுக்கு ஒர்க்குக்கும் நீங்கள் வந்து இந்த பூஜைக்கும் இப்போ நீங்கள் ஒரு அவசரமாக ஒரு இடத்துல டான்ஸ் பண்ணப்போ நமக்கு இன்னைக்கு பூஜை இருக்கு ரைட்டா, இதை வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்களா இல்லாட்டி ஒர்க்கோட டைமை வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். லேட்டாக இல்லாமல் இருந்து நம்ம பண்ணியாச்சுன்னா எல்லாமே பண்ணலாம். நம்ம வந்து சில பேர்லாம் கேலி பண்ணுவா, முதல் நாளே நான் எடுத்து வச்சுருவேன் துணி என்ன போட்டுக்கணும்னு. என்னது இதும்பா. ஆனால் அந்த டைமை சேவ் பண்ணலாம். ஏன்னா காலையில் வரும்போது ப்ளவுஸ் மேட்சிங் கிடைக்காது, தேடுவோம், டைம் ஆகிடும், எதையோ ஒன்று போட்டுன்னு போவோம். பிளானிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதையும் மீறி நான் லேட்டாக போவேன் சில சமயம். ஏன்னா யாராவது வந்துடுவா திடீர்னு, இல்லை ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்பா, அது பண்ணும்படியான ஒரு அஜெண்டாவில் இருக்காத ஒரு இதுவாக இருக்கும். இல்லை வரவா லேட்டாக வருவா, அந்த மாதிரி இருக்கும்போது அதையும் பேலன்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கும்போது we keep doing it. டைமிங்ஸை ஃபாலோ பண்ணால். நீங்கள் ஃபாரின்னா போகிற இல்லையா,
அப்போ நமக்கு பிடிச்ச கோவில் இப்போ இங்க சொல்றேன் மாங்காடு, அது மாதிரி நீங்க அந்த இவ்வளோ கண்ட்ரிஸ் போயிட்டு எல்லா ஊர்லயும் கோயில் இருக்குப்பா. அதுல உங்களுக்கு பிடிச்சது இந்த கோவில்? அச்சச்சோ! அந்தந்த கோவில்ல இப்போ சிங்கப்பூர்ல போனா கிருஷ்ணன் இது இருக்கு. அவ்வளோ நீட்டா வச்சிருக்கா கிருஷ்ணனோட கோவில். அது பார்க்காம நம்ம பத்துமலை மலேசியா போனால் பத்துமலை அந்த ஏரி முருகனை பார்க்க போவோம். அந்த மாதிரி இருக்கு. பேங்காக்ல போனாலும் கோவில் இருக்கு. யூ ஹாவ் அ டெம்பிள். நம்மள மாதிரியே அங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஊதுபத்தி தான் மெயின். அவளோட ஊதுபத்தி எடுத்து பார்த்தா ஒரு நிமிஷம் இதுதான் அவளோட ஊதுபத்தி. ஓ, நம்ம சின்னதாக வச்சு பண்ணுறோம் இல்லையா, இது அவளோட ஊதுபத்தி. இது அவ்வளோ பெருசாக இருக்கும். இதை வந்து ஒருத்தரும் வாங்கி வச்சு இது வந்து நம்ம சுவாமிக்கு அது அந்த ஏற்றி வைப்பா. அதே தான் நீ பண்ணுறதெல்லாம் அதே தான், அதே மாதிரி தான் பண்ணுவா. காலில் விழுந்து நம்மள மாதிரி நமஸ்காரம் பண்ணனாலும் முட்டி போட்டு பண்ணி இப்படி வேண்டிப்பா. ஆல்மோஸ்ட் த சேம். கம்போடியா போகணும். ஆல் ஷோ நான் வந்து கம்போடியா வந்து போய் பார்க்கும்போது என்ன ஆச்சரியம். இந்த ராஜராஜ சோழன் எப்படி போனார்? நம்ம இங்கேருந்து பஸ்ஸில் போகிறதுக்கே பஸ்ஸில் போகணுமா, இவ்வளோ தூரம் போகணுமா, அண்ணா நகர் போகணுமாங்கிறோம். எங்கேருந்து எங்கே போயிருக்கார்? இத்தனை பெரிய படையை எடுத்துன்னு போய் அங்கே கோவிலை கட்டி எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டு எவ்வளோ ஏன்னா நான் இப்போல்லாம் என்ன இதுவா மிஷின்லாம் இருந்ததா? எல்லாமே மனுஷா. அத்தனை பேர் கட்டியிருக்கானா அப்போ எவ்வளோ பேர் ஆக்ஷன் போயிருக்கணும். அங்கெல்லாம் பார்த்தா அவ்வளோ பெரிய சிலை இப்படி நிற்கிறார். அங்கே மஸ்பி விஷ்ணு. ஆனால் அதை வந்து இப்போ வந்து புத்தராக ஆக்கியிருக்காவா, அது வேற. ஆனால் ராமாயணம் ஃபுல்லாக இருக்குது. இந்த வாட்டி பார்த்தா மகாபாரதம் இருக்குது, தமிழில் எழுத்து இருக்குது. அதோட நம்மளோட வேர் எல்லாமே கல் மாதிரி ஆயிடுது. ஏன்னா அவ்வளோ ஆண்டுகள், 2000 வருஷம் இங்கேயே நம்ம சொல்கிறோம். அங்கேருந்து கம்போடியெல்லாம் போயிருந்தால் அதுவும் கிட்டத்தட்ட 2000 வருஷம் ஆயிருக்கணும். அந்த போகிற வேர் எல்லாமே கல் மாதிரி. அது தடுக்கி விழுந்தா ஃபினிஷ். நம்ம கல் மேல் பாறை மேலே விழுற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ பெரிய ஆலமரங்கள்லாம் இருக்கு கம்போடியால. அந்த ஏர்போர்ட்ல கூட என்ன சொல்றது, பார்க்கடல். ஆமா, அதுதான் பார்க்கடல்ல இருந்து அமிர்தம் எடுத்த ஒரு அதுதான் அப்படி இருக்கும். அவ்வளோ அழகா இருக்கும். அவ்வளோ பெருசு வச்சிருக்கா. ஸோ எங்கே போனாலும் நம்மளோட ஹிந்துசம் நம்மளோட முன்னோர்கள்லாம் நம்மளோட ராஜாக்கள்லாம் எடுத்துன்னு போயிருக்கா பாருங்க. எவ்வளோ தூரம் என்ன சக்தி இருந்தா. சென்னையில் தஞ்சாவூரில் இருந்தவர் தேர்ஸ் கான் ஆல் ஓவர் டு கம்போடியா. இதெல்லாம் போட்டில் ஏறி டக்கு நான் போகிறோம், ஃப்ளைட்டில் ஏறி இறங்குறோமா. அத்தனை ஃப்ளீட்டாக ஆக்ஷன் போயிருக்கா. சாப்பாடு, உணவு, அவளுக்கு துணிமணி, அவளுக்கு எவ்வளோ இத்தனையும் வச்சு கட்டியிருக்கா பாருங்க. இப்போ இருக்கிற உங்களுக்கு இந்த குருஜிலாம், இப்போ நமக்குன்னு ஒரு குருஜிலாம் இருக்கும். இது மாதிரி நீங்க யாரையாவது ஸ்பெசிஃபிக்கா? எனக்கு யாரெல்லாம் நான் மதிக்கிறேனோ அவெல்லாம் எனக்கு குரு. டான்ஸ் மாஸ்டர் தான் வழூர் ராமியா பிள்ளைகிட்ட தான் நான் கற்றுட்டேன். சாம்ராஜ் மாஸ்டர், அப்புறம் வந்து டாக்டர் சரஸ்வதி, அப்புறம் மால்தி டாமினிக். இவெல்லாம் என்னோட டான்ஸ் குரு. முக்கியமாக அவளை பார்த்தாலே இன்ன வயசானாலும் ஒரு பயம். அது வந்து அது மரியாதை வந்துடும். நம்ம எழுத்து பேச வராது. அது மாதிரி எனக்கு நல்லது சொல்லி கொடுக்குற சிவசங்கரி மாதிரி ஒரு நபரோ, இல்லை வந்து வானவில் ரவியாக இருக்கட்டும், இவெல்லாம் எனக்கு குரு தான். ஏன்னா தே டீச் யூ குட் திங்ஸ். நல்லது சொல்லி கொடுக்கும்போது வேறு யார் குருமார்கள் என்னது நல்லது தானே சொல்லி கொடுக்குறான். அவெல்லாம் எனக்கு அதை சொல்லி கொடுக்கும்போது நான் அவளை வந்து டேரெக்டாக குருன்னு சொல்லணும்னு அவசியமே இல்லை. பட் குரு தான் அவெல்லாம் எனக்கு. அவன் எனக்கு சொல்லி கொடுக்கும்போது அவள் குரு. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கா எனக்கு. நல்லது குருவுக்கு வந்து வயது தான் வேணும்னு இல்லை. ஒரு சின்னவர் வந்து எனக்கு ஏதாவது சின்னதாக ஒரு புத்தருக்கு போதி மரம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல பாயிண்ட்டை சொன்னால் கூட, என்னோடய ஸ்டாஃப் ஒருத்தர் இருக்க அழகப்பண்ண மதுரையில் ஏதாவது ஒரு நல்ல வார்த்தையாக அனுப்பிச்சிட்ருப்பார். முதல்லலாம் என்னடா இது தினம் அனுப்புகிறேன் பார்த்தா அதில் வர சில வார்த்தைகள்லாம் நான் மைண்டில் அவ்வளோ அடிக்கும். ஐயோ ஆமாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்றே என்னோட டைரியில் எழுதி வைப்பேன். அது வந்து இணைந்த கரங்கள்னு ஏதோ ஒன்று போட்டு அனுப்புவோம். அந்த மாதிரி அவர் சொல்லும் போது நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் வரும். அது அழகப்பா நீ நல்லா இருந்தது வார்த்தைகள் அப்படின்னு. அந்த மாதிரி இட் இஸ் யார் வேணால் சொல்லலாம், எடுத்துக்கலாம். எல்லாரும் குரு தான். இங்கே வடபழனி இது மாதிரி சென்னையில் நீங்கள் போகிற கோவில் முக்கியமாக அடிக்கடி மாங்காடை தவிர முருகர், கபாலீஸ்வரர் கோவில் போகாமல் இருக்க மாட்டேன். ரெகுலராக அங்கே போவேன். எங்கே அடையாரில் நான் இருக்கிறதுனால திருவாமியூரில் இருக்கிற மருதீஸ்வரர் கோவில் போவேன். விஷ்ணு கோவில்னால் இங்கே அடையாரில் இருக்குது. அது வந்து அது
தென் நான் கேரளா போனாக்கா என்னோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு கோபிகா வர்மா, ராயல் ஃபேமிலியில் வந்தவா. அதனால என்னை வந்து ட்ரிவாண்ட்ரம் ஆஷன் போயிருக்கா. நீராட்டுன்னு ஒன்று இருக்குது. வருஷத்தில் 2 வாட்டி தான் மூலவர் வந்து கடலில் போய் குளிப்பா. அவள் ஃபேமிலி எல்லாமே ராஜா மாதிரி அந்த உடையை உடுத்திட்டு யானை மேலே வந்து விஷ்ணுவை வச்சுட்டு பத்மநாபன் வச்சுட்டு சீல போய் குளிப்பா. அவரோட குளிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு கோபிகா மூலமாக. அதனால் அதெல்லாம் இந்த மாதிரி எனக்கு கடவுள் அந்த விதத்தில் ஐ வில் மேக் யூஸ் ஆஃப் தி ஆப்பர்ச்சுனிட்டி. வரியானாக்கா எஸ் நான் வரேன், முடியுமா முடியாதா பார்க்க மாட்டேன், ஐ வில் கோ தேர். எனக்கு அந்த ஒரு மன இது உண்டு. அதனால் போய் பார்க்கணும். ஒரு ஊருக்கு போனால் சுற்றி வர என்ன இருக்குது, எந்த கோவில் இருக்குது பார்க்கணுன்னு ஆசை. உங்களுக்கிட்ட வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து பக்தியை பத்தி நீங்க சொல்லும் போது இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாமே நிறைய பக்தியோட இருக்காளான்னு உங்க ஃபீலிங் இருக்கா? வந்துமா ஸ்கூலில் பசங்களுக்கு நிறையா படிக்கிறதுக்கு இருக்குது. ஸோ இந்த பேரண்ட்ஸ் தான் ஷுட் டீச் தம். நமக்கு பாருங்க, நான் சொன்ன மாதிரி ஸ்லோகத்தை முதல்ல ஆரம்பித்தது அம்மா தான் எனக்கு முதல்ல. அந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கு என்ன சயின்ஸ் எடு, ஹோம்ஒர்க் எடு, இது பண்ணியா அது பண்ணியா, அவளுக்கு டைம் இல்லைம்மா. நம்மளோட சுவாமி கதை மட்டும் இல்லை, அந்த காலத்தில் உபன்யாசம் பண்ணும்போதெல்லாம் என்ன வருது, கதை தான் வருது. ராமாயணமாக இருக்கட்டும், மகாபாரதமாக இருக்கட்டும், 10 நாள் 15 நாள் நின்று கேட்பா. இந்த மாதிரி குழந்தைல ஆக்ஷன் போகிறதுக்கு அவளுக்கு எங்கே டைம் இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம இந்த சுதந்திர தியாகிகள் எத்தனை பேர் இருக்கா, அதெல்லாம் நம்ம வந்து அந்தமான்ஸ் போனேன். இப்போது ஐ காட் அன் அவார்ட் தேர் லாஸ்ட் மந்த். அந்த போய் ஜெயிலில் போய் பார்க்கும்போது அந்த நாளே போயிடும். நானும் ப்ரொஃபஸர் உலகநாயகியும் போய் பார்க்கும்போது நாங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் இருந்தால் கூட எங்களுக்கு பேச்சே வரல. நாங்கள் எல்லாம் ஜெயிலில் போய் பார்த்துட்டு வந்தோன்னே, இப்படிலாம் நம்ம அவசரப்பட்டிருக்கோமா, இப்படிலாம் மக்கள்லாம் போராடி இருக்காளா, இப்படிலாம் நம்மளை அடி வாங்கியிருக்காளா பிரிட்டிஷ்காரால்கிட்ட. ஐயோ, அப்படி இருக்கும்போது நாங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் பேசிட்டு தான் படுப்போம். பேச்சே வரல அன்றைக்கி. ஏன்னா அந்த பாதிப்பு ரொம்ப வரும். இது வந்து நம்ம இந்த வயதில் பாதிப்பு வந்தால் போகாது. நம்ம பேரண்ட்ஸ் ஷுட் டெல் த சில்ட்ரன், இல்லை கப்பலோட்டி தமிழ்னா யார், அவர் என்ன பண்ணார், எது என்ன. அதே மாதிரி வீரபாண்டிய கட்டபொம்மன், அவரோட இடத்த கொண்டு போய் காமிக்கணும். பிக்னிக்னா இங்கே போகலாமா, ஊட்டி போகலாமா, சிம்லா போகலாம், இதெல்லாம் போய் பார்க்கணும். இதெல்லாம் நான் யாரை சொல்லுவேன், பேரண்ட்ஸை தான் சொல்லுவேன். தே ஷுட் பிளான். இந்த டீச்சர்ஸ் குருமார்கள் பிளான் பண்ணலாம், பேரண்ட்ஸ் பிளான் பண்ணலாம். ஆக்ஷன் போய் காமிச்சானா குழந்தைகளுக்கு கொஞ்சம் மனசு வரும். ஐயோ, இந்த சோ கால்டு ஃபேஷன் எல்லாம் ஒரு அளவு குறையும் அவளுக்கு. அதே மாதிரி குழந்தைங்க தப்பு பண்ணாம இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும். அது கடவுள் நம்பிக்கையா இருக்கலாம், இல்லை மாதிரி ஒரு தலைவர்களோட நம்பிக்கையா இருக்கலாம். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சின்ன வயசுல இருந்து வளர்ற அந்த காலத்துல ஐயோ அங்க போகாத, பூச்சாண்டி கண்ணை குத்தும் அப்படின்பா. அது என்ன, அவளுக்கு அதை ஈஸியா முடிச்சிடணும், சாதம் ஊட்டி முடிச்சிடணுங்கிறதுனால பூச்சாண்டி கண்ணை குத்தாது. அங்க போனா என்ன ஆகுங்கிறத விளக்கம் அது சொன்னாலே நமக்கு போகிறோம். சாதம் ஊட்டும் போதே பேசும்போதே, ஏன்னா இந்த டைனிங் டேபிளில் உட்காந்து பேசுகிற நேரம் வெரி வேல்யூபிள். அங்கே சொல்லும் போது நீ வந்து கார்ட்டூன்ஸை காமிச்சு மிக்கி மவுஸையும் அதையும் காமிக்கிறதுக்கு பதிலாக பாரதியார் பற்றி, பாரதிதாசனை பற்றி, வஉசி பற்றி, எத்தனை பேர் சிவா அவளெல்லாம் பற்றி ஒரு கதை 1க்கு 2 வாட்டி 4 வாட்டி 10 வாட்டி சொல்லும் போது அவள் மைண்டில் வரும். நம்ம குழந்தைகளுக்கு பேர் வைக்கும்போது கூட நல்ல பேராக தான் வரும். அந்த இந்த பேர் வந்து நார்வேயில் வந்து இந்த அர்த்தம்பா, தமிழில் இல்லாத அர்த்தமா, நீ நார்வேயில் போய் நின்று இந்த அர்த்தத்தை சொல்கிறது அது வேண்டாம். எவ்வளோ நல்ல பேர். சில பேர் அரங்கேற்றம் போகும்போதெல்லாம் அந்த குழந்தை பேரை சொல்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுவேன். அது என்ன அர்த்தமே தெரியாது. நல்ல பேர், தமிழ் பேர், அது மாதிரி எவ்வளோ வைக்கலாம். இதெல்லாமே பேரண்ட்ஸ் கையில் இருக்குது. நீங்கள் சொல்லும் போது அம்மா வந்து நான் என்றைக்குமே ஒரு பாத்திரத்தில் எங்கள் பாட்டி சொன்னது, ஒரு உருப்படி அரிசி சாதம் வைக்கணும் எடுத்து விட்டுடுவேன். அது வந்து ஒரு அந்த காலத்தில் ஏன்னு சொல்லலை. ஆனால் நமக்கு யாருக்காவது வீட்டு வாசலில் வந்தால் 4 கிலோ அரிசியை கொடுக்க மனசு வராது சில பேருக்கு. ஐயோ இவ்வளோவா கொடுக்க போகிறேன் அப்படின்னு. நம்ம ஒரு பொடியாக வச்சாச்சுன்னா நமக்கு தெரியாது. அதை எடுத்து அவளுக்கு கொடுக்கும்போது நமக்கு அந்த ஸ்ட்ரெயின் தெரியாது. அதனால தான் வந்து எல்லாருமே சீட்டு சேரு, பணத்தை சேரு, பேங்க்கில் போடுங்கிற பெரியவா சொன்னது தான். நம்ம அது மாதிரி தானத்தில் சிறந்த தானம் பசியை போக்கினாலே
ஏன்னா நமக்கு நம்மளே பண்ண 2 மணி ஆயிடுச்சுன்னா ரெஸ்ட்லெஸ் ஆகிடுவோம், கோவம் வரும், எரிச்சல் வரும், எல்லாமே வேலை சரியாக பண்ண வராது. அந்த டைமுக்கு சாப்பிட்டாலும் டைமுக்கு யாருக்காவது கொடுத்தாலும் அந்த மாதிரி சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாதுன்னு என்னோட எண்ணம். உங்களோட வேல்யூபிள் டைம் எங்களோட ஸ்பெண்ட் பண்ணி இதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் சொன்னது மிக்க நன்றிப்பா. நன்றிம்மா. என்னோட பேச்சில் இன்னைக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இதை பார்க்குறவா ஒரு 5 பேராவது இதை ஒரு நல்லதை எடுத்து அவள் குழந்தைகளுக்கு ஒரு நல்லதாக டீச் பண்ணுறதோன்னா, ஏன்னா இந்த டான்ஸ் எல்லாம் பார்த்தா அவள் ஆடுற இந்த டப்பாங்குத்து டான்ஸ் ஆடும் போது பேரண்ட்ஸ் பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணி உட்காந்துப்பா. நான் நினச்சிப்பேன் அரங்கேற்றம் வந்தால் வரத்துக்கே 4 வாட்டி கூப்பிட வேண்டியிருக்கு, இதுக்கு போய் உட்காந்து பண்ணுறாளேன்னு தோணும். ஆனால் அவெல்லாம் கொஞ்சம் மாறணும். பேரண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணி அவளும் கற்றுக்கிட்டு அவள் பேரண்ட்ஸ்க்கு அவள் குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுத்தா நத்திங் லைக் தட். ஐ ஹோப் டே இஸ் அ குட் டே டு யூ. தேங்க்யூ. நான் நல்லபடியாக அமையட்டும். ரொம்ப நன்றி.